இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஜெனிஃபர் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். ஜெனிஃபர், வினேஷ் போகத் தற்போது ஓய்வை அறிவித்திருக்கிறார். இது எந்த அளவிற்கு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது? அவருடைய பதிவில் வேறு என்னென்ன விஷயங்களை எல்லாம் அவர் குறிப்பிட்டிருக்கிறார்? ஜெனிஃபர். அபிநயா, வணக்கம். வினேஷ் போகத்தை பொறுத்தவரை நேற்று மிக அதிர்ச்சியளிக்கும் சம்பவமாக நடந்தது அவருடைய தகுதி நீக்கம் என்பது. தொடர்ந்து அது குறித்து இந்தியா முழுவதும் பல்வேறு விவாதங்கள் எழுப்பப்பட்டு வந்தன. அதன் காரணம் 100 கிராம் எடை அதிகம் என்ற காரணத்தினால் அவர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டது மிக முக்கிய விஷயமாக பேசப்பட்டது. இந்நிலையில் வினேஷ் போகத்தினுடைய உறவினர், அவருடைய சிறுவயதிலிருந்து அவருக்கு பயிற்சி அளிக்கக்கூடிய அவருடைய மாமாவும் அடுத்த ஒலிம்பிக்கு வினேஷ் போகத்தை நான் தயார் செய்வேன், இது வருத்தம் அளிக்கக்கூடிய விஷயம் என்று கண் கலங்கி பேட்டி அளித்திருந்தார் தனியார் ஊடகத்திற்கு. இந்நிலையில் அவர் தற்போது தன்னுடைய ஓய்வை அறிவித்திருக்கிறார் என்பது மொத்தமாக குத்துச்சண்டை வரலாற்றில் ஒரு மிக முக்கியமான வீரரை இந்தியா இழந்திருக்கிறது என்பதாகத்தான் எடுத்துக்கொள்ள முடியும். இது அதிகபட்சமாக அவர் மன வருத்தத்தில் இருப்பதையும் அதே ஒரு விரக்தியில் இருப்பதையும் காட்டுவதாகத்தான் பல்வேறு தரப்பிலிருந்து கூறப்படுகிறது. அபிநயா, தொடர்ந்து நேற்றுக்கு முந்தைய தினம் 3 விளையாட்டுகள் அவர் விளையாடி இருந்தார். 3 விளையாட்டுகளிலும் மிக முக்கியமான சர்வதேச வீரர்களை அவர் வெற்றி பெற்று இறுதி சுற்றில் தங்கம் வெல்வதற்கான பதக்கத்தை உறுதி செய்து தங்கம் வெல்வாரா வெள்ளியா என்ற கேள்வி எழுப்பப்பட்டிருந்தது. இந்நிலையில் தான் தற்போது அவர் தன்னுடைய ஓய்வை அறிவித்திருக்கிறார். இந்த நிலையில் இது மிகவும் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது. தொடர்ந்து அவர் விளையாடுவாரா, விளையாட முடியுமா என்பது எல்லாரோட மனதிலும் கேள்விக்குறியாக எழுந்தபோது இந்த ஓய்வு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது அவருக்கு வயது 29. அவர் விளையாடுவதாக முடிவெடுத்திருந்தால் மீண்டும் அடுத்த ஒலிம்பிக்கில் விளையாடுவதற்கு அவருக்கான வயதும் அதற்கான திறமையும் அவரிடம் இருக்கிறது என்றே கருதப்பட்டது. ஆனாலும் கூட தற்போது அவர் தன்னுடைய ஓய்வை அறிவித்திருக்கிறார் என்பது மிக வருத்தம் அளிக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. அபிநயா, போராடும் சக்தியை முற்றிலுமாக இழந்து விட்டதாகவும் வினேஷ் போகத் தன்னுடைய பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த எடை கூடுதலாக இருந்ததன் காரணமாக அவர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டார். அதற்கு பிறகாக மேல்முறையீடும் அவர் தரப்பில் செய்யப்பட்டிருக்கிறது. அது சார்ந்த நடைமுறைகள் என்னவாக சென்று கொண்டிருக்கிறது? ஜெனிஃபர், மேல்முறையீடு செய்யப்பட்ட ஒலிம்பிக் சம்மேளனத்திடம் இதற்கான மேல்முறையீடு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது வெள்ளி பதக்கம் என்பது யாருக்கும் கிடையாது, வெறும் வெண்கல மற்றும் தங்க பதக்கங்கள் மட்டுமே இந்த விளையாட்டில் அறிவிக்கப்படும் என்பதாகவும் குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த மேல்முறையீடுக்கான முடிவு என்பது வரும் காலங்களிலும் அடுத்த சில நாட்களில் எடுக்கப்பட இருந்தது. இந்நிலையில் தான் தற்போது அவர் தன்னுடைய ஓய்வை அறிவித்திருக்கிறார். அடுத்தடுத்து அவர் ஒலிம்பிக்கில் அல்லது வேறு எந்த விளையாட்டிலும் விளையாடுவதற்கான வாய்ப்பு என்பது இது ஒரு பர்சனல் டெசிஷனாகத்தான் பார்க்கப்படுகிறது. தன்னுடைய விளையாட்டின் மீது அவருக்கு நம்பிக்கை இருந்தாலும் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய அந்த தோல்விகளையும் அந்த மன வருத்தத்தையும் ஏற்க முடியாத ஒரு முடிவாகத்தான் இருக்கிறது. இதனால் இது தனிப்பட்ட முடிவு என்பதாக இருக்கிறதுனால் இந்த ஓய்விலிருந்து அவர் திரும்பி வருவதற்கான வாய்ப்பும் கூட இருக்கிறது. ஓய்வை அறிவித்துவிட்டு பிறகு மீண்டும் விளையாட்டில் ஈடுபடும் சில வரலாற்றில் சில அந்த மாதிரியான வரலாறும் நமக்கு இருக்கிறது. அந்த மாதிரி அவர் மீண்டும் விளையாட வருவார் என்பது அவருடைய தனிப்பட்ட முடிவாகத்தான் இதில் எடுத்துக்கொள்ளப்படும். அபிநயா, ஜெனிஃபர், இப்போ வினேஷ் போகத்தோடைய இந்த ஓய்வு அறிவிப்பை இந்தியா எப்படி பார்க்கும்? மற்ற குத்துச்சண்டை வீரர்கள் எப்படியாக பார்ப்பார்கள்? ஏனென்றால் இது ஒரு இன்ஸ்பிரேஷனல் பர்சனாக வினேஷ் போகத்தை பலரும் பார்க்கக்கூடிய நிகழ்வு என்பது அவருடைய இந்த வெற்றி என்பது கொடுத்திருந்தது. இந்த ஓய்வு அறிவிப்பு என்பது எது போன்ற ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வாய்ப்புள்ளது? நிச்சயமாக இது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றே சொல்லலாம். ஏன்னா வினேஷ் போகத்தை பொறுத்தவரை அவருடைய குடும்பமே குத்துச்சண்டை விளையாட்டில் ஈடுபட்டு வந்த ஒரு குடும்பம். முக்கியமாக குத்துச்சண்டை விளையாட்டில் இந்தியாவில் பெண்களுக்கான மிக முக்கியமான அங்கீகாரத்தை பெற்றுக் கொடுத்த ஒரு மிக முக்கியமான வீரராகத்தான் அவர் கருதப்பட்டார். தொடர்ந்து அவர் களத்திற்கு வெளியிலும் அவர் போராட வேண்டிய நிலை இருந்தது கடந்த ஆண்டுகளில். அந்த சூழலில் தற்போது அவர் விளையாடி கொண்டிருப்பது என்பது அந்த தடைகளை எல்லாம் மீறி ஒருவர் வெற்றி பெறுவதற்கான ஒரு மிகப்பெரிய உத்வேகத்தை இந்திய அளவில் ஏற்படுத்தி இருந்தது. இந்தியா இதை எப்படி பார்க்கும் என்ற கேள்விக்கு பதிலாக இந்தியா இதை மிகப்பெரிய இழப்பாகத்தான் பார்க்கும் என்பது உறுதிப்பட்டிருக்கிறது. ஏனால் நேற்று அவருடைய தோல்விக்கு பிறகு பிரதமர் மோடி தொடங்கி பல்வேறு நபர்கள் அவருடைய இந்த தகுதி நீக்கத்தை குறித்து பதிவிட்டிருந்தார்கள், அது குறித்த கேள்விகளை கேட்டிருந்தார்கள். எனும்போது தற்போது அவருடைய ஓய்வு என்பது அனைவருக்குமான ஒரு பதிலாக போதும், நான் போராட தயாராக இல்லை என அவர் கூறியிருப்பது அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய மன வருத்தத்தை, ஒரு டிசப்பாயிண்டட் ஸ்டேட் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. கம்ப்ளீட்லி ஃப்ரஸ்ட்ரேட்டட்,
லாஸ்ட் ஆல் ஹோப் அப்படின்னு சொல்லுவாங்க. அனைத்து நம்பிக்கைகளையும் இழந்து அவர் வெளியேறி இருக்கிறார் என்றே சொல்ல வேண்டும். ஏன்னா 100 கிராம் எடை கூடுதல் அப்படிங்கிறது தொடர்ந்து ஒரு விளையாட்டு வரலாற்றில் எடை பிரிவுகளில் இந்த மாதிரியான ஒரு தோல்வி அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்ட விஷயங்கள் தான். தொடர்ந்து இந்த மாதிரியான தகுதி நீக்கங்கள் நடைபெறும். இது விளையாட்டில் சகஜமான ஒரு விஷயம். ஆனால் அதையும் தாண்டி அவர் தோல்வி பெற்றிருக்கிறார் அல்லது இந்த மாதிரியான ஒரு முடிவை எடுத்திருக்கிறார் என்பது வெறும் இந்த விளையாட்டு ரீதியாக அவர் எடுத்த முடிவாக தெரியவில்லை என்பதுதான் விளையாட்டு விமர்சகர்களின் கருத்தாக இருக்கிறது. தொடர்ந்து அவர் விளையாடுவதற்கான உத்வேகம் அவரிடம் இல்லை எனும்போது அது வெறும் இந்த ஒலிம்பிக்கில் தகுதி நீக்கம் என்பது மட்டுமே காரணம் இல்லை. தொடர்ந்து அவர் சந்தித்து வந்த சவால்களுக்கு பதிலடியாக அந்த சவால்களுக்கு ஒரு எதிர்ப்பு மனநிலையில் தான் அவர் இந்த போட்டியை கையாண்டார். அதற்காகத்தான் அவ்வளவு உழைப்பை அவர் செலுத்தி இருந்தார். எனக்கு பதக்கம் இல்லை, விளையாடுவதற்கு எனக்கு ஒரு காரணம் இருக்கிறது, நான் விளையாடுவேன் என்பதுதான் அவர் இந்த ஒலிம்பிக் போட்டியில் பங்கெடுப்பதற்கு முன்னால் பேசிய வார்த்தைகள். தனக்கு பதக்கம் இருந்தால் அதை வைத்து அந்த பதக்கம் தன்னுடைய குரலை மேலும் உயர்த்தும் என்பதாகத்தான் அவர் கருத்து இருந்தது. அந்த நிலையில் தற்போது இந்த தோல்வி என்பது அவரை தொடர்ந்து மன உளைச்சலுக்கு அதிகமாக ஆளாக்கி இருக்கிறது என்பதாக எடுத்துக்கொள்ளலாம். அந்த வகையில் தான் தற்போது இந்த முடிவை அவர் அறிவித்திருக்கிறார் என்று கொள்ளலாம். 2001ஆம் ஆண்டிலிருந்து இந்தியாவிற்காக இந்த மல்யுத்த போட்டியில் பல்வேறு வெற்றிகளை இந்தியாவிற்காக பெற்று தந்த ஒருவர் தற்பொழுது நம்பிக்கை இழந்து இந்த போட்டியிலிருந்து விலகுவதாக, ஓய்வு பெறுவதாக அறிவித்திருப்பது அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. நன்றி ஜெனிஃபர்.